சோயா சங்க்ஸ் சாப்பிட்டா மேன் பூப்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நம்ம பாடியில ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகிடும், டெஸ்டாஸ்டரோன் லெவல் கம்மி ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, சிம்பிளா ஈஸ்ட்ரோஜன்னா ஃபீமேல் ஹார்மோன், டெஸ்டாஸ்டரோன்னா மேல் ஹார்மோன் வச்சுக்கோங்க. இப்போ சோயா சங்க்ஸ் எதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அதுல ஈஸ்ட்ரோஜன் இருக்குங்கிறதால அத பசங்க சாப்பிட்டா மேல் பாடியில ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகி மேன் பூப்ஸ் வர சான்சஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. இங்கதான் ட்விஸ்டே. சோயா சங்க்ஸ்ல ஈஸ்ட்ரோஜன் இருக்குங்கிறது கரெக்ட் தான். ஆனா சோயா சங்க்ஸ்ல இருக்குது பிளான்ட் பேஸ்ட் ஈஸ்ட்ரோஜன். இத பைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் பேஸ்ட் ஈஸ்ட்ரோஜன்ஸ் ஹியூமன் பாடியில இருக்க ஈஸ்ட்ரோஜனை விட பல மடங்கு வீக்கர் ஈஸ்ட்ரோஜன்ஸ். இந்த பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ஃபுட்ஸ் லைக் சோயா சங்க்ஸை நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்ம ஹியூமன் பாடியில இருக்க ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு நிறைய ஸ்டடீஸ்ல டெய்லி இந்த பிளான்ட் பேஸ்ட் ஈஸ்ட்ரோஜன்ஸை எக்கச்சக்கமா கன்சியூம் பண்ணி ஹியூமன் பாடியோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகலன்னு ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸோ கன்க்ளூஷன் உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும், சோயா சங்க்ஸ் மேன் பூப்ஸ்லாம் கிரியேட் பண்ணாதுன்னு. இந்த வீடியோவை உங்க ஜிம் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி ஃபிட்னஸ் கண்டென்ட்ஸ் டெய்லியோ தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.